2025 டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர். இந்த விலைக்கு நம்பவே முடியல. 2025 டொயோட்டா ஹைரைடர் அப்டேட்ஸ் வந்தாச்சு. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் 2025 அர்பன் க்ரூசர் ஹைரைடர் எஸ்யூவியை மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் மற்றும் இயந்திர மேம்பாடுகளுடன் அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய மாடல் அதிக பாதுகாப்பு அம்சங்கள், மேம்படுத்தப்பட்ட உட்புற வசதிகள் மற்றும் டிரைவ் ட்ரெயின் மேம்பாடுகளுடன் வருகிறது. புதுப்பிக்கப்பட்ட மாடல் சற்று அதிக விலையில் வருகிறது. இப்போது 11.34 லட்சத்தில் தொடங்குகிறது. இது முந்தைய 11.14 லட்சத்திலிருந்து அதிகரித்துள்ளது. ஹைரைடர் நடுத்தர அளவிலான எஸ்யூவி பிரிவில் தொடர்ந்து போட்டியிடுகிறது. ஹூண்டாய் கிரெட்டா, கியா செல்டோஸ், ஹோண்டா எலிவேட், மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா மற்றும் பல பிரபலமான மாடல்களுடன் போட்டியிடுகிறது. 2025 அர்பன் க்ரூசர் ஹைரைடரின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று மேம்படுத்தப்பட்ட உட்புற அனுபவம். டொயோட்டா 8 வழி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் இருக்கை மற்றும் காற்றோட்டமான முன் இருக்கைகள் உட்பட பல புதிய அம்சங்களை சேர்த்துள்ளது. இது முன்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒட்டுமொத்த வசதியை மேம்படுத்துகிறது. கூடுதல் வசதிக்காக இந்த எஸ்யூவியில் LED ஸ்பாட் லேம்புகள், ரீடிங் லைட்டுகள், சுற்றுப்புற விளக்குகள், பின்புற சன்ஷேடுகள் மற்றும் டைப் C USB ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டுகளும் உள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட வகைகளில் இப்போது காற்றின் தரக்காட்சி உள்ளது. அதே நேரத்தில் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் முன்பை விட அதிக ட்ரிம்களில் கிடைக்கிறது. டொயோட்டாவிற்கு பாதுகாப்பு ஒரு முக்கிய முன்னுரிமையாக உள்ளது. மேலும் புதிய ஹைரைடர் அதை பிரதிபலிக்கிறது. தரநிலையாக எஸ்யூவி இப்போது அனைத்து வகைகளிலும் 6 ஏர்பேக்குகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தானியங்கி டிரான்ஸ்மிஷன் வகைகள் இப்போது மின்னணு பார்க்கிங் பிரேக்கிங்கை கொண்டுள்ளது. இது நகர்ப்புற ஓட்டுநர் மற்றும் மலையேற்றங்களுக்கு சிறந்த வசதி மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. ஹூட்டின் கீழ் 2025 அர்பன் க்ரூசர் ஹைரைடர் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினை தொடர்ந்து வழங்குகிறது. இது CNG பவர் ட்ரெயின் அல்லது டொயோட்டாவின் சுய சார்ஜிங் ஹைபிரிட் அமைப்புடன் இணைக்கப்படலாம். பெட்ரோல் மற்றும் CNG பதிப்புகள் 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடன் கிடைக்கின்றன. இது வெவ்வேறு ஓட்டுநர் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் ஹைபிரிட் மாறுபாடு E-டிரைவ் டிரான்ஸ்மிஷனை பெறுகிறது மற்றும் 91 bhp பவரையும் 141 Nm பீக் டார்க்கையும் உற்பத்தி செய்கிறது. இது திறமையான மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஓட்டுநர் அனுபவத்தை வழங்குகிறது. இது மறு செய்கையில் ஒரு முக்கிய புதுப்பிப்பு ஆல் வீல் டிரைவ் வேரியண்டில் டிரைவ் ட்ரெயின் மேம்பாடு ஆகும். முன்பு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸுடன் கிடைத்த AWD மாடல் இப்போது 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடன் வருகிறது. இந்த மாற்றம் ஓட்டுநர் இயக்கவியல் மற்றும் வசதியை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.